குழந்தைக்கு பிறந்த நாள். சரி. அப்பா கிட்ட போய் பரிசு கேட்கிறேன். அப்பா எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், எனக்கு என்னப்பா பரிசு வாங்கி வச்சிருக்கிய அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட போய் பிள்ளை கேட்கிறேன். சரி. உடனே அப்பா சொல்றா, டேய் தம்பி, உனக்கு 18 வயசு ஆகும் பொழுது அப்பா உனக்கு பிறந்த நாள் பரிசு தருவேன், அது வரைக்கும் நீ பரிசு கேட்க கூடாது. அப்பா சொல்லிட்டாரு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை பெரிய பரிசா இருக்கும் போல இருக்கு, அப்பா வாங்குவார் போல இருக்கு, ரொம்ப சந்தோஷத்துல இருக்கான். சரி. அவனுக்கு 17 வயசு ஆயிருச்சு. அவன் உடம்புல ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? இதயத்துல ஓட்ட. ஆஸ்பத்திரியில் டாக்டர் சொல்லிட்டாரு, உங்க பையனை காப்பாற்ற முடியாது, மிஞ்சி போனா 4 மாசமோ 3 மாசமும் தான் உங்க பையன் உயிரோட இருப்பாரு, அதனால உங்க பையனுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்து அழகு பாருங்க, இதுக்கு மேல கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு. பையனுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம சாக போறோம்னு. அவங்க அப்பாவை கூப்பிட்டு கேட்கிறேன், அப்பா டாக்டர் எனக்கு இதயத்துல ஓட்ட இருக்குன்னு சொல்லிட்டாரு. 3 மாசமா 4 மாசம் தான் உங்க முகத்தை நான் பார்ப்பேன், அதுக்கப்புறம் நான் செத்து போயிருவேன். நான் சாகிறதுக்குள்ள இந்த பிறந்தநாள் பரிசு எனக்கு 18 வயசு வரும்போது தரேன்னு சொல்லியிருந்தீங்களே, அதை தாங்கப்பா, ஆசை தீர பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி புள்ள கேட்குறேன். அவங்க அப்பா சொல்றாங்க, டேய் அதெல்லாம் சொல்லக்கூடாது, உனக்கெல்லாம் சாவு வராதுடா. நான் இருக்கும்பொழுது அப்பா உனக்கு சாக விட்டுருவேனா? அப்பா உனக்கு என்னடா சொன்னேன், 18 வயசு ஆகும் பொழுது உனக்கு பிறந்தநாள் பரிசு தரேன் நான் சொல்லியிருக்கேன், சொன்ன வாக்க நான் காப்பாத்துவேன், நீ குணமாய் வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லி அப்பா போயிட்டார். 1 வருஷம் ஆச்சு. ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் எடுத்து 1 வருஷம் கழிச்சு அவன் வீட்டுக்கு போறான். அவங்க அப்பா செத்து கிடக்குறாரு வீட்டுல. பக்கத்துல ஒரு கடிதம் இருக்கு. அந்த கடிதத்தை எடுத்து படிச்சு பார்க்கிறேன். மகன்காரன் அப்பா எழுதியிருக்காரு கைப்பட, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அப்பா உனக்கு என்ன சொன்னேன், உனக்கு 18 வயசு ஆகும் பொழுது உனக்கு பிறந்தநாள் பரிசு தரேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த பிறந்தநாள் பரிசு எது தெரியுமா? ஆசையா கேட்டேல்ல, அந்த பிறந்தநாள் பரிசு என் இதயத்தை தாண்டா உனக்கு பிறந்தநாள் பரிசா கொடுத்துருக்கேன். 100 ஆயுசுக்கு நல்லா இருக்கணும், நான் இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும், பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அப்பா தான் இதயத்தையே தான் பிள்ளைக்கு கொடுத்தாராம். இது வெளிநாட்டில் நடந்த உண்மையான சம்பவம். அந்த மாதிரி தாம் பிள்ளைகளுக்காக ஓடி ஓடி உழைத்தவர்கள் தான் அப்பா. அப்பாவுடைய அன்புக்கு நிகரே கிடையாது. அதனால நம்ம உடம்புல உசிர் இருக்கிற வரைக்கும் என்னை பெத்த ஐயாக்க பெத்த தாய் தப்பனை விட்டுறாதீங்க. தாய் தப்பனை விட்டீங்க